காரிருள் தான். ஆனால் அது வெளிச்சம் போல காட்டும். அது வெளிச்சம் போல காட்டும். மனிதர்களுடைய மொத்த தன்மைகளையும் இவைகள் முடக்கிவிடும். மனிதர்களுடைய மொத்த மூளையையும் இவைகள் முடக்கி மனிதனை விட அதிகமாய் செயல்படுகிறதை காண முடியும். கர்த்தருடைய வல்லமை பெற்றவர்கள் மாத்திரமே இந்த வருடத்திலே நிலை நிற்க முடியும். அறிவு பெருகினால் என்ன பெருகும்? நோய் பெருகும், வியாதிகள் பெருகும். அறிவு பெற்றவன் நோய்
கர்த்தர் தான் என் முதலிடம், ஆண்டவர் தான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கையில முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடு என் தேவனுடைய சமூகத்தில் செயல்படுவேன் என்று முன் நினைத்து வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஒரு விசேஷித்த பாதுகாப்புடன் அவர்களுடைய குடும்பங்களிலே கொண்டு எல்லா தடைகளையும் நீக்கி இது ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற வருடம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற வருடம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற வருடம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற வருடம், கர்த்தருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் விடியலும் ஒவ்வொரு நாள் படுக்கைக்கு போகும்போது யாருக்காக நான் இயேசுவை சொல்லி இருக்கணும், யாருக்காக ஜெபம் பண்ணி இருக்கணும், யாருக்காக நான் முழங்கால் சீக்கிரமாக இருக்கிறது என்பதை அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறது, அறிவுறுத்திக் கொண்டே இருக்கிறது. இன்னும் வசனத்துக்கு அதிகமாக கீழ்ப்படிவோம். போன வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் வசனத்திற்கு கீழ்ப்படிதல் வரும்போது நான் மேல்படிக்கு போக முடியும். கீழ்ப்படிதலுக்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு நாளும் நம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காட்டுவோம். எனக்கு என் பெருமைக்கு என் பணத்துக்கு இவைகள் செய்யறதில்லை. யாரெல்லாம் அப்படி அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் குடும்பங்களிலே இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள் நடக்கும். இதுவரைக்கும் கண்டிராத ஆசீர்வாதங்களை பெருகப்படுவோம். எல்லாருக்கும் பிரச்சனை வரும், அவர்களுக்கு மட்டும் விசேஷித்த பாதுகாப்பு இருக்கும். தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் வீட்டையும் ரொம்ப ஜப குரூப்ல அதிகமா அதை நாம அதிகமா என்ன பண்ணுவேன்னா வழி கர்த்தருக்கு திறந்து கொடுக்க செயல்படுவாரு. அர்ப்பணிச்சா ஆண்டவர் வாசல் திறப்பார். மனம் இருந்தால் வாழ்க்கை உண்டு. மனம் இருக்கிறதா என்று பார்ப்பார்.
பைபிள் துணிக்கின்ற நாளுக்காய் அவற்றை அகற்றி அடிக்கிறதும் சர்ச்சில் போயிட்டு நேரங்களை கடத்துகிறது. அது ஒரு பிக்னிக் மாதிரி ஆயிப்போச்சு. அங்கே போனால் நான் கொஞ்ச நேரம் பார்த்து பேசலாம். பிள்ளைகளுக்கு சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பிரச்சனை வராங்க. சம்பளத்துக்கு போய் செபிக்க வேண்டும், அன்னை அர்ப்பணிக்க வேண்டும், கண்ணீர் விட வேண்டும், தேசங்களுக்காக கண்ணீர் விட வேண்டும், அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜனப்பிள்ளை நிற்க வேண்டும். ஆண்டவரே, போதைகள் நெருங்குகிறது, அறிவு நெருங்குகிறது. ஆண்டவரே, விட்டு விடுங்கள் நெருங்குகிறது. பிள்ளை கேள்விக்குறி ஆகிக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறார்கள். நீங்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகிறார்கள். இதை சென்று ஆலயத்துக்கு போவதல்ல, ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவாலயத்திற்கு போகும்போது நடையை காத்துக்கொள். காத்துக்கொள்ளுகிற நாட்கள் இல்லை. வாலிப பிள்ளைகள் நம்மை உட்கார்ந்து அகற்றி அடிக்கிறது. ஆண்டவர் வச்சிருக்கிறார். இவைகளெல்லாம் பரலோகத்திலே இந்த வருடத்தில் கவனிக்கப்படும். தேவாலயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அன்றைக்கு எளிமையோ எழுந்து தேவாலயத்தை சுத்தமாக்கினோம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. மொத்தமா ஆண்டவரே வர மாட்டாரு. ஆலயத்துக்குள்ள ஆலயம் இருக்கும் ஐயா. தெய்வம் இருக்க மாட்டாரு. பிள்ளைகளுக்கு சந்தோஷம். சந்தோஷம். லவ் அது சர்ச்சுக்குள்ள ஈச்சை திணிக்கிற வாழ்க்கையா இது? கணக்கு கேட்பார். தேவன் வருவார், கணக்கு கேட்பார். இனியும் காலம் செல்லாது. இனி காலம் செல்லாது. எச்சரிப்பின் ஆண்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கர்த்தருக்காக செயல்படுகிறவர்களுடைய ஆண்டு. இரண்டும் இருக்கும். எச்சரிப்பின் சத்தமும் இருக்கும். ஆலயத்துல போயிட்டு இச்சையை பரப்புகிற காலம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை வைராக்கியமாய் சொல்லுகிறவர்கள் குறைவார்கள். உலக காரியங்களை அதிகமாக விட்டு கொடுக்கிறவர்கள் பெருகுவார்கள். ஆலயத்திலும் பரிசுத்தம் வேண்டாம். உலகம் அசுத்தத்தில் போய் கொண்டிருக்கிறது. தேவாலயமும் பரிசுத்தமாக இல்லாவிட்டால் எங்கே தேடுவது தேவனுடைய வல்லமையை? அதனால ஆலயங்கள் இங்கே அற்புதமில்லை. பிசாசுகள் ஓடுவதில்லை. பேய்கள் நடுங்குவதில்லை. ஏனென்றால் பரிசுத்தமில்லை. பிக்னிக் மாதிரி ஆகிவிட்டது. வருகிறது என்னவோ, அடுத்தது என்னவோ, உள்ளே சுற்றிக் கொண்டிருக்கிறது என்னவோ, வெளியே எழுந்து போகிறது என்னவோ, செல்போன் வந்தா எடுத்துக்கொண்டு வெளியே பேசுகிறது என்னவோ. நான் பிதாவானால் எனக்கு கொடுக்கும் கனம் எங்கே? எச்சரிப்பின் சத்தம். வருடம் கட்டுவார். கூட்டமாய் ஆங்காங்கே தீப்பற்றி தெரியும். அக்கினி கரையாக உலகம் வைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் ஒன்றையே வாஞ்சிக்கிறேன், ஆனால் பல முறையோ தவறுகிறேன்.
உம்மாலை எங்களாலாதையா. பரிசுத்தாவிட வெள்ளம் தந்திடும். பரிசுத்தம் ஒன்றே மாற்றினீரே. ஆனால் பலமுறை ஏனோ தவறுகிறேன். தெய்வம் வர வேண்டாமா? ஆண்டவர் உலாவ வேண்டாமா? மனிதனுக்கு பிடித்தமான பிரசங்கங்கள் இல்லையா? ஆவியினாலும் பலத்தினாலும் நிறைந்து தேவனுக்கு பிடித்த வாழ்க்கை. வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற பிரசங்கம் தேவனுக்கு பிடித்த வாழ்க்கை. அனைவருக்கும் திரள் கூட்டம். இன்னொன்னு, அநேக சபைகளிலே ஒருமனம் இருக்காது. வெளி பிரகாரத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். உள்ளான மனிதனிலே மாற்றம் இருக்காது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். மத்தியில் இருக்குல்ல, நீங்கள் எல்லாரும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. கல்லறைக்கு வெளியே பிரமாண்டமா இருக்கா? அந்த கல்லறை உள்ள தோன்றுனா என்ன இருக்கும்? நாற்றம், எலும்பு, நாத்தம், புழு. கல்லறைக்குள்ள தோன்ற கல்லறை எப்படி இருக்கு? வெளியே பார்த்தா என்ன சூப்பர கல்லறை கட்டிருக்காங்க. கல்லறைகளுக்கு போய் பார்த்தேன், போகாம இருக்க மாட்டேன். கட்டாயம் போயிருக்கேன். கல்லறைக்கு உள்ள நாத்தம். அதுதான் ஐயா, வெளிய பல இருக்கிய, உள்ள பூரா பரிசுத்தம் இல்ல, ஒரு மனம் இல்ல. ஒரு மனதை கெடுக்க சத்துரு வருவான். அவன் ஒரு மனமா இருப்பான். அவங்க பாருங்க, யாருன்னா ஒருத்தர் சண்டை போட்டு யூடியூப்ல அந்த பூசாரி சரியில்லை, இவன் சரியில்லை, யாருன்னா சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவ்வளவு அவங்களே மூடி மறைச்சுக்குவாங்க. நம்ம ஆட்கள் எப்படி தெரியுமா? யூடியூப தேவனை சொல்றதுக்காக பிரசித்தம் பண்றதை விடைக்கும் மற்றவர்களை பேசுவதற்காக பிரசித்தம் பண்ணுகிறது தான் அதிகமா இருக்கிறது. இதுதான் சாத்தானுடைய சதின்ற, அவனுடைய தந்திரம். அது இந்த காலை வேளையில அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்துமா சரீரம் அர்ப்பணித்தேன். இன்னும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வாய்க்கு காவல் வையும், உதடுகளின் வாசலை காத்துக்கொள். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதா. இது ஆண்டவருடைய வருடம். இன்னொன்னு, சாதா கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறவர்களுக்கு இந்த வருடம் இல்லை. கர்த்தருக்காக நான் வாழ்வேன் அப்படின்றவர்களுக்கு இந்த வருடம் ஒரு உன்னதமான ஆண்டு. உலகத்தின் காரியங்களை விடைக்கும் ஆண்டவருடைய காரியங்களில் அதிகமாய் செயல்படும் ஆண்டு. செயல்பட்டால் மகிமை உதிக்கும். ஆனாலும் என்ற வார்த்தை நிறைவேற ஆரம்பித்து விடும். உங்கள் மேலும் என் மேலும் ஆனாலும் சுயநலமான ஜபம், சுயநலமான வாழ்க்கை, சுயநலமாய் நான் மட்டும் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற தீர்மானம், இவைகள் எல்லாம் தேவன் அருவருக்கிறார். தேவன் அருவருக்கிற வாழ்க்கை. அப்படிலாம் சொல்லலையே சிஸ்டர். இதுதான் உண்மை. உண்மை அதுதான். வேணும்னா நான் வேணா பூசி மொழியை ஏமாத்திக்கலாம். உண்மை அதுதான். சுயநலவாதிகளுக்கு இந்த வருடத்துல இடமில்லை.
தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். யார் வரா? மற்றவர்களுக்காக ஜெபம். யார் வருவா? சர்ச்சில் பாருங்க, உபவாச ஜெபத்துல நிறைய பேர் இருப்பாங்களா? காலையில சண்டே சர்வீஸ்க்கு மட்டும் வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்களா? தேவனை அதிகமாய் தேடுகிறவர்களுக்கான வருடம். அற்புதங்களை பார்ப்போம், அதிசயங்களை பார்ப்போம், வல்லமையை பார்ப்போம். இந்த மாத வாக்குத்தத்தம், இந்த வருடத்திற்குரிய வாக்குத்தத்தமே அது. அந்த வாக்குத்தத்தத்தை யாராவது 3 பேர் சத்தமாய் இருப்பிடத்தை சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லணும். 3 பேர் கண்டுகளை சொல்லுங்க. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? உபாகமம் 3:24. கர்த்தாவே ஆண்டவரே, நீர் உமது அடியானுடைய மகத்துவத்தையும் உமது வல்லமையும் கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? உபாகமம் 3:24. வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? அதுதான் உண்மை. ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? யாருக்கு மகத்துவத்தையும் வல்லமையையும் கரத்தையும் இந்த ஆண்டவர் கற்பனைக்கிறார்களோ அவர்களுக்கு. யோசுவா 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் போடுமா? வசனங்களை படித்து நாளைக்கு தொடரும். ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்ட உடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். எதை கண்டவுடனே? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? பெட்டி பெரிதல்ல, பெட்டிக்குள்ளே ஒன்று இருந்தது. அதாவது வெளியில பார்க்கிற நான் பெருசு இல்ல, எனக்குள்ள இருக்க வேண்டியது என்ன? யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது? ஆரோனின் துளிர்த்த கோல், மன்னா, 10 கற்பனைகள். வசனம். அந்த 10 கற்பனைகள்ல எழுதப்பட்டது வசனம். கற்பனைகள் வசனம். துளிர்த்த கோல், துளிர்த்த கோல். என்னுடைய வாழ்க்கை துளிர்த்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக துளிர் விட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்காக செயல்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்காக செயல்படுகிற வருடம். இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்தில் இருந்து வர்றோம். நீ மௌனமாய் இருந்தால், சுயநலமாய் வாழ்ந்தால், கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். கர்த்தருக்காக செயல்படுகிற வருடம் போதும். வாழ்ந்தது 2025 வரைக்கும் சுயநல வாழ்க்கை. இந்த வருடத்திலிருந்து கர்த்தருக்காக செயல்படுகிற வாழ்க்கை. ஏன் சர்ச்சில் அற்புதங்கள் குறைந்து விட்டது? வர்ற ஜனம் பேயோட வருது, நோயோட வருது, நோயோடைய போகுது. இயேசு கிட்ட வந்தவங்க யாராவது நோயோட போனாங்களா? பேயோட போனாங்களா? ஏன் நடக்கல? ஆண்டவர் வல்லமை குறைஞ்சிருச்சு, அப்படிதானே? ஆண்டவருடைய வல்லமை குறைந்து விட்டது. இல்ல, இயேசுவ உள்ள விடல, இயேசுவ சர்ச்சுக்குள்ள விடலையா? பல குரூப்பிசம் காணப்படுகிறது. வரமாட்டாரு. நிஜமாதான். சர்ச்சுக்குள்ள குரூப்பிசம் இருந்தா வரமாட்டாரு. இந்த கூடுகைக்குள்ள குரூப்பிசம் இருந்தா வரமாட்டார். அன்னையோடு அவருடைய அற்புதம் நின்று போகும். பாட்டு இருக்கும், ஆராதனை இருக்கும்,
டான்ஸ் இருக்கும், பிள்ளைகளுக்கான ஸ்கிட் இருக்கும். இயேசு இருக்க மாட்டா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வந்த உடனே அங்க இயேசு வந்துடுவாரு. எல்லாரும் வருவாங்க, இயேசு வர மாட்டார். பிரசங்கம் கூட இருக்கும். பிலிப்பு பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் கூக்குரலிட்டு புறப்பட்டன. இன்றைக்கு வல்லமை போயிருச்சு. யாருக்கு? ஆண்டவர். இன்னைக்கு ஓட மாட்டேங்குது பேய். இயேசு ஆலயத்துக்குள்ள போனாரு. மார்க் 1வது அதிகாரம். கப்பர்நகூம் ஆலயத்துக்குள்ள போன மறு நிமிஷம் எந்திரிச்சிருச்சு ஐயா பேய். உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களையும் லேவியரையும் கண்ட உடனே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டிருக்கிற இன்றைக்கு இவங்களையும் என்னையுமே ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியாய் மாற்றி இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட காலத்திலே அவர் உங்களையும் என்னையும் உடன்படிக்கை பெட்டி பெட்டி சுமக்க வேண்டிய நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி இருந்தா இது போடுப்பா. ஜோம் பண்ண போறோம். கண்களை மூடலாம். நாளைக்கு இந்த வசனங்கள் தொடரும். உடன்படிக்கை பெற்று சுமக்கிற ஆசாரியர்களையும் லேவியர்களையும் பார்த்த உடனே நீ என்ன பண்ணணும்? பிரயாணம் பண்ண. உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ போக கூடாது யோசுவா. உன்னை நான் தான் மோசே இடத்துல வச்சிருக்கேன். அது மோசையானாலும் சரி, அது யோசுவாவானாலும் சரி, அது யாரானாலும் சரி, இஷ்டத்துக்கெல்லாம் பிரயாணப்படக்கூடாது. இஷ்டத்துக்கெல்லாம் எடுக்க கூடாது கையிலே. பிரயாணப்பட்டு போக வேண்டுமானால் லேவியரும் ஆசாரியரும் உடன்படிக்கை பெட்டியை முதலாவது தூக்க வேண்டும். வார்த்தை துளித்த கோல் மன்னா. இன்றைக்கு மன்னாவாய் ஆண்டவரே வந்தார். நானே ஜீவாப்பம். புது ஏற்பாட்டுல சொன்னாரா? அவரே அப்பம், அவர்தான் மன்னா. அவருடைய சரீரத்தை பிச்சு நம்ம கையில கொடுத்தா பழைய ஏற்பாட்டுல யாராவது ராவஜனம் எடுத்திருக்காங்க? இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற ரத்தம், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற சரீரம் என்று சர்ச்சில் கொடுக்கிறாங்க. பிரிவினைகள் பெருகும் இந்த வருடத்துல. ஏன்னா அது அவனுடைய தந்திரம். அது பண்ணிட்டாலே சர்ச்சுக்குள்ள ஆண்டவர் வரமாட்டாரு. அவனுக்கு நல்லா தெரியும். எந்த சர்ச்சுக்குள்ள வரமாட்டார் தெரியுமா? ஒரு மனம் இல்லைனாலும் வரமாட்டார். சில சர்ச்சு ரொம்ப அசுத்தம் இல்லாம நல்ல வைராக்கியமா ஆண்டவருக்காக இருப்பாங்க. ஆனா ஒரு மனம் இருக்காது. ஊழியக்காருக்கும் விசுவாசிகளுக்கும் யாராவது ஒருத்தர் உள்ள உட்கார்ந்துகிட்டு ஊழியக்காரை எதிர்த்துக்கிட்டே இருப்போம். என்னத்த பிரசவம் பண்றாரு இவர், என்னத்த சொல்றாரு இவர், என்ன ஜோம் பண்றாரு இவர், ஆள் சரியில்லையே, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா அங்க ஆண்டவர் வரமாட்டாரு. அங்க ஆண்டவர் வரமாட்டாரு. யாரு வந்திருப்பா தெரியுமா? பேய் வந்திருப்பான். அப்புறம் அற்புதம் எங்க இருக்கு? இயேசு வந்தாலே அற்புதர் ஐயா. அற்புதர் அவர் பேரே அற்புதம் தான். அற்புதர். கட்டுகள் அறுபடும், நுகங்கள் முறிக்கப்படும், தடைகள் தளர்க்கப்படும், எந்த ஆவி உயிர்ப்பிக்கும். உடன்படிக்கை பெட்டியை கைகளை உயர்த்தி இந்த வருடத்துல நாங்க உம்முடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்போம். அப்படின்னா என்ன? கையில பெட்டி தூக்கிட்டு போறது இல்ல. நானே பெட்டி. என்னையே ஆண்டவர் பெட்டியாய் மாற்றிவிட்டார். எனக்குள்ளே வைத்தார் வார்த்தை, எனக்குள்ளே வைத்தார் துளிர்த்தல், எனக்குள்ளே வைத்தார் அந்த அபிஷேகம், எனக்குள்ளே வைத்தார் அந்த மன்னா, எல்லாம் எனக்குள்ளே
போகாது. நீங்கள் அப்படி அர்ப்பணித்தால் சும்மா அர்ப்பணிக்க முடியாது. உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும்னாலும் வரமாட்டாரு. ஆண்டவர் மட்டும் தான் வேண்டும் என்று சொல்லுகிற இடத்திலே ஆண்டவர் இந்த வருடத்தினுடைய செயல்பாடுகள் பயங்கரமாக இருக்கும். என் ஆண்டவர் சிங்காசனத்திலே சும்மா இருக்க மாட்டார். இது அவருடைய பிள்ளைகளுக்கான வருடமும் கூட. கர்த்தர் செயல்படுவார். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள பரமபிதாவே, இந்த வருடத்தை எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அல்லேலூயா சொல்லி முடிக்கலாமா? அல்லேலூயா. தேவனே